உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய பச்சரிசி பிடி கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1.5 கப் பச்சரிசி 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதையே நல்லா அலசி எடுத்துட்டு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தோசை மாவை விட தண்ணி மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் நல்லா நைஸாக வரும். தண்ணி மாதிரி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு பேனில் நம்ம அரைச்ச இந்த மாவை ஊற்றி ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா கலந்துகிட்டே இருக்கலாம். மாவு எந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி கலந்துகிட்டே இருக்கும்போது நல்லா கெட்டியாயிரும். பாருங்க, நல்லா இந்த மாதிரி கெட்டியானதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் இது கூட ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணினது, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த மாவில் இந்த வதக்கின வெங்காயத்தை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு உப்பு, அரை மூடி தேங்காய் துருவல், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு கை பொறுக்கிற சூடு வந்ததும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி. இப்போது இதிலிருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா சூடானதும் நம்ம தட்டு வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத ஒன்றொன்னா உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மூடி வச்சு 10 நிமிஷம் போல் நல்லா வேக வைக்கலாம். பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கொழுக்கட்டை எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம இது வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறது நார்மல் நம்ம இட்லிக்கு செக் பண்ணுற மாதிரி தான். 10 நிமிஷம் ஆனாவே வெந்துடும். நீங்கள் செக் பண்ணணுன்னா நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான இந்த பச்சரிசி பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும். அனைவரது இல்லங்களிலும்